என்னோட என்னோட கதையே ரொம்ப சோகமான கதை தான். அழுத்தமான கதை. எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்குது. கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்கள் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு கதை இருக்குது, ஒவ்வொரு வேதனை இருக்கும், சொல்லிக்க முடியாத துயரங்கள் இருக்குது நிறைய. பிறந்ததுலேருந்தே அப்படித்தான். ஆனால் அதே ரோட்டில் எல்லோரும் இருந்த விட்ட மாதிரி ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன். இன்றைக்கி இத்தனை வருஷமாகி ஒரு கல்யாணம் பண்ணி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 15 வருஷமாச்சு. 2 குழந்தைகளுக்கு அப்பேன். இன்னும் புலம்பிகிட்டு இருக்கிற அப்படின்னா, அந்த சாப்பாட்டுக்காக நான் கஷ்டப்பட்டது தான். ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம இதே திருப்பூரில் சுத்தாத ஏரியா இல்லை. அன்றைக்கி பஸ்ஸில் எல்லாம் இல்லை, நடந்தே தான். எல்லா ஏரியாவுக்கும் நடந்தே தான் போவேன். எல்லா தியேட்டரும் பார்த்துருக்குறேன். எந்தெந்த வீதியில் பைப்பு தண்ணி இருக்குதோ அத்தனை தண்ணியும் போய் குடிச்சிட்டு, அதுதான் வாழ்க்கை. நடராஜ் தேட்ரு, திருப்பூர் நடராஜ் தேட்ரு இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தோம்னா அந்த இடத்துல உள்ள மடம் ஒன்று இருக்குது. மத்தியான நேரத்தில் கஞ்சி ஊற்றுவாங்க. அந்த ஒரு வேளை கஞ்சிக்கொசரமே எங்கேருந்து போகும் தெரியுமா? பாண்டியன் நகர்லேருந்து நடந்து வருது. அந்த வயசுக்கு எனக்கு தெரியல. அப்போது என்ன ஒரு 30 ரூபா கைமடிக்கு தந்துட்டு இருந்தாங்க ஷிஃப்ட்டுக்கு. வெள்ளிக்கிழமை தான் வேலை கிடைக்கி. அது பெரிய கம்பெனியெல்லாம் போக மாட்டேன். பெரிய கம்பெனிகிட்டலாம் சம்பளம் பிடிச்சி வச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு லோக்கல் கம்பெனி தான் போவேன். விசிறு வெட்டுறது இந்த வேலையும் எல்லா வேலையும் பண்ணுவேன். வெள்ளிக்கிழமை வேலை கிடைக்கி, சனிக்கிழமை வேலை செய்வேன். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் சம்பளம் மட்டும்தான் தருவாங்க. சனிக்கிழமை சம்பளம் அடுத்த வாரம்ன்றுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு. அதை வச்சுட்டு புஷ்பா தேட்டர்கிட்ட பேக்கரியில் ஒரு பால், ஒரு கிரீம் பன் வாங்கி சாப்பிட்டு, ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் பெட்டி நின்றுருக்கு. நெல் எல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க. நெல் மூட்டை இறக்குனதுக்கப்புறம் சும்மா நின்றுருக்கு. அதுக்குள்ளே போய் படுத்துக்குவேன். ராத்திரியான விசில் சத்தம் கேட்கு. ஊருக்காக ஒரு போலீஸ் வருவாங்க. அப்போ எந்திரிச்சு ஓடி போய் பக்கத்தில் புதரில் மறைஞ்சிக்குவேன். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வீதியாக விடி சுற்றுவேன். எந்த லோக்கல் கம்பெனியில் முன்னால் ஏதோ பெஞ்சு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெஞ்சுக்கு அடி போய் படுத்துக்குவேன் கொசுக்கடியில். தேட்டர் வாசல்